நீ எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையுமே கைப்பற்ற முடியாம இன்னைக்கு 4வது நீ கைவிட்டு போய் இன்னைக்கு அதை கைப்பற்ற முடியாம நீங்க சவாலும் போட்டு பாக்குறாங்க. அதை கைப்பற்றி கொடுத்த பட்டி வாழ வச்சு இல்லத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள சாணி ஏறினா முளைச்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லானு போனா பொல்லானு வருது. நல்ல காரியம் நடக்கும் இல்லையா? 4 பக்கம் போனாலும் கடக்கூர்ல முடிய நேரத்தில் நின்று போயிருக்காரியா. அது பெரிய மலையாட்ட போட்டு முடிச்சு போடலாம். மொத்தம் 3 ஏடு. நீ கேட்க வந்த ஏடு 1 ஏடு, நான் சொல்றது 3 ஏடு. புரிஞ்சுதாயி? 3 ஏட்டி புத்தா முடிச்சு முகம் பார்த்து போட்டுற ஒரு ரகசிய சொப்பனத்துல வந்து சொல்றனாயா. அந்த சொப்பனம் வந்து சொல்ற அது பிரகாரம் போ முடிச்சு கொடுத்த. இதை நீ பத்திரமா வச்சுக்கலாம். சொன்னது புரிஞ்சுதான் புரியல போக ஐயா சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? கவலைப்பட வேண்டாம். இந்த பால் கூட வந்து நிக்கிறனாயா தங்க வைக்கிற மாட்ட காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? காரியத்துக்கு திசை காமிக்கிறப்பா அந்த திசையில போ. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தாரு. போதுமா? இதா குடி. இதை கொஞ்சம் முகம் பூசி கழுவிக்கணும். இதை தேனா கொஞ்சம் அதை கலக்கி நெத்தில எல்லாருமே வச்சுக்கணும். இது முடியறதுக்குள்ள மாற்றத்தை பாரு முடிச்சு கொடுத்தா போதுமா? பூந்துரை குடும்ப ஏட்டுக்கு வந்து நிக்கிறாயா. பூந்துறையில இருந்து வருது சண்டை தகராறு பிரச்சனை சிக்கல் தொழில்முறை அத்தனை சின்ன பண்ணிட்டு நிக்குது. வந்து நிக்க சொல்ல பூந்துறை தாயி உள்ளாவது வெளி சிரிச்சு நிக்கிறியாயா இல்ல மத்தனை பெருமாறி நிக்கிறாயா? பட்டி அத்தனை நீ பஞ்ச வச்சு நிக்குது உண்டா இல்லையா? மக்களையும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள எல்லாம் தடுமாறி போச்சு. தாயி சேதார் பட்டி பாக்குறாங்க ஐயா. அந்த சேதாரத்தை வந்து விங்களை சுட்டு உன்ற பட்டியை வாழ வச்சு தர தகுதி மாநில. போதுமா? அடியானுக்கு தொழில் முறை அத்தனை ரொம்ப கம்மியா போச்சு உண்டா இல்லையா? அடியானுக்கு தொழில் முறையை நடத்தி வேறு பொருள் வாங்கி பட்டி நிறுத்தி வேடி காமிக்கணாயா. தாயி ஏமாந்துராத ஏமாந்துராத ஏமாந்துராதேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? அவசரப்பட்டுட்டு அப்படின்னா இல்லத்துக்குள்ளார சேதாரம் ஐயோங்கிற சத்தம் வந்து கேட்கணுமாயா. கொஞ்சம் உஷாரா நிக்கணும். 3 அமாவாசைக்கு அக்கறை பெரட்டி போட்டு நல்லது பண்ணி தொழிலையும் கொடுத்துட்ற இருக்கிற சிக்கலை ஓட்டு போடலாம். போதுமா தாயி? வேற என்ன வேணும்? ஒண்ணு கலங்க வேண்டாம். கல்யாண காரியமா ஒண்ணு மனசில் நினைச்சிட்டு நிக்கிறியா? வச்சோம் ஐயா. நீயும் 1000 முயற்சி வட்டி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. கடக்கூர்ல நடக்கிற ஓரத்தில் நின்று போயிருது. இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து முத்து காமின்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? அப்படி இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்கயா. ஜாதகத்துல அது இப்படி இதுல இப்படி எப்படி அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நானுக்கு தகுதிமான இல்லை. நான் இந்த அப்புறமா கூட வந்து நின்று திசை காமிக்கிறனாயா பக்கத்திலேயே இருக்குது. காமிக்கல திசையை காமிக்கிறனாயா இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலுக்கு விட கொடுத்தேன். போதுமா? போ வரும் போ. என் பட்டியில வந்து நிக்குதுறான். அடியா இங்க வந்து நிக்க காட்டி மகளிக்க காப்பாற்றி கொடுத்த இல்ல அப்படின்னா மகளிக்காரன் யாரு தெரியுமா? இல்ல அப்படின்னா சேதாரம் வாங்கிக்குமாயா. புரியுதா புரியலையா? இன்னைக்கு கோர்ட் கச்சேரி பூமி பிரச்சனைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா. தீர்ப்பு எந்த விதத்துலயும் பங்கு இல்லாம உனக்கு பாதுகாப்பு இருக்கு. போதுமா? அது ஒண்ணு மாறவே மாறாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி 4 ஏடு. 1 பூமி பிரச்சனை, 1 உடம்பு பிரச்சனை, 1 பெத்த தங்கத்து பிரச்சனை. அதே மாதிரி வர வேண்டியது வர மாட்டேங்குது, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியும். இப்படி 4 பிரச்சனைக்கு போட்டுட்டு நிக்கிறியாயா. 3ஆறுல இருந்து வர்ற என்னை பாதுகாப்பு. புரிஞ்சுதா? கூட வந்து நிக்கிற காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துட்ற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல எண்ணி 72 மணி நேரத்துல உடம்பு தொந்தரவு நீக்கி தரனாயா. படிப்படியா போயிட்டு தந்தேன். ஓ ஆதாயத்துக்கு வழி பண்ணிடலாம் போ. பவானி பவானி அடியா தாயி அங்க கருப்பை நம்பி நிக்கிறியா? நம்பி நின்றுட்டு அப்படிட்டா
இந்த மாதிரி கையிட்டு போறதாத்திரி கைப்பற்றி போடலாம் தகுதிமான இல்லை. புரிஞ்சுதா? தொழில் முறைக்கு கூட வந்துடுறேன், சிக்கலுக்கும் கூட வந்து நின்று பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது இன்னையில இருந்து இந்த நம்ம சொன்ன இடம்லாம் மனசுல வாங்கிட்டீங்களா? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா தகுதி போ முயற்சி உணர்றது முடிவு என்றது போ கூட வரணும் போ. இந்த தொழில் முறைகளை வச்சுக்கோ, இடத்துல கொண்டு போய் பால் வார்த்து தந்தாங்க போதுமா? ஏன்னா கார் தொழில் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டுனா வந்து நிக்க சொல்லு. அடியா இல்ல பட்டிக்குள்ளார குழப்பம் நிக்குதப்பா, குழப்பத்தை எடுத்துட்டு வந்துட்டுனப்பா, இனி எந்த விதத்துல சேதாரம் வந்து சேராது, வந்து கையெழுத்து தொழில் முறையில மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னப்பா, இன்னும் அள்ளி படியாண்டு போடலாம், கடனை தீர்த்து கொடுத்துட்றேன், காரியத்தையும் முடிச்சு கொடுத்துறனாயா, என்னமோ வாகனத்தை வித்து போடலாம் நினைச்சிட்டு இருந்தியா? வித்துருந்தா நட்டமா இருக்கு, தொழில ஓட்டி தரனப்பா, நடத்து இந்த வாகனத்தை மிச்சம் பண்ணி கொடுத்தேன் போதுமா? அதே மாதிரி சில குழப்பமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா? உனக்கு கலங்க வேண்டாமப்பா, எப்படி உனக்கு பாதை காமிச்சிடும் அதே மாதிரி கூட வந்து நிக்கிற பெருக்கி போடலாம் போதுமா? தாயி அடியாங்கிட்ட புலம்பிட்டு இருந்தியா? நல்லா திக்காலுக்கு ஓடி நிக்கிது, ஒரு வீட்டுல ஓடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஒரு வீட்டுல பட்டலாம் தகுதி பண்ணி. புரிஞ்சுதா? தங்கம் தேடி வருது, பேசு கூட வந்து நிக்கிறது. புடிச்சுக்கோ, இத இந்த தொழிலுக்கு வாகனத்துக்கு எல்லாம் வச்சுக்கலாம். வாதாயே என்னதாயி மலையாட்டம் நினைச்சிருந்த கருப்ப கூட வந்து நிக்கிறனாயா? தாயும் தப்புமா இருக்கிற இன்னும் 3 நாள்ல ஒரு மாற்றம் தரப்போம். புரிஞ்சுதா? புடிச்சுக்கோ. திருச்செங்கோடு மனை நிக்கோனு பக்கத்துணையா நிக்கோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா. அடியா தாயே அங்கார கருப்பு கோட்டையில வந்து அழுது புலம்பி ஆறா பெருகிறீங்க, பட்டியல வந்து அத்தனையும் இன்னைக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய இல்லையா? மாந்த புலச்சு இன்னைக்கு அத்தனையும் இன்னைக்கு நம்பி மோசம் போய் இன்னைக்கு தங்கத்துக்கு இடக்கூடு வந்து இன்னைக்கு எல்லாம் நட்டமாய் போய் நிக்கிறாயா இல்லையா? நல்லா இருந்துதான் நீ நினைச்ச, ஆனா நடந்தது எப்படி நடந்து போச்சு பாத்தியா? இது வந்து நல்லபடியா மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட, முயற்சி அத்தனையுமே தோல்வியா போச்சு. நானும் முயற்சி பண்ணி பார்த்தலாம். புரிஞ்சுதா? அது போகும். இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நீ கும்பிட தெய்வமே இல்லையப்பா. புரிஞ்சுதா? நாளா வந்து சேதாரமாய் நிக்குது. முதல்ல அதை சேர்த்து கொடுத்துறேன், வட்டியும் மீட்டு கொடுத்துறேன். 3 வாரம் 3 அமாவாசை வரும். 9 கடி அப்படி நல்லெண்ண மஞ்சள் தூள் இவ்வளவு மஞ்சள் தூள் முளைச்செலுத்தி முதல் பயக்காதியா? நான் சேதாரம் எல்லாம் கொண்டு போதுமா மீட்டு கொடுத்துறேன். இது நீ போக்குவரத்துல வச்சுக்கலாம். வாதாயி வரக்கூடாது வச்சுக்கோ. போகிறப்போ இல்லத்துக்கு பக்கத்துல ஆலாமரம், ஆலாமரத்துக்கு பக்கத்துல ஒரு கருப்ப இருக்கிறானா? இந்த தனி மாறக்கூடாது. வாழத்து கருப்பு காரிக்கு சொல்லி என்ற பங்காளி பாத்திர கொண்டு வச்சு என்ன ஒரு வெள்ள கல்புரம்பத்தை கும்பிட்டு போட்டு இந்த கனி எடுக்க வந்து சேரு 3 நாள்ல சொப்பனத்துக்கு வரப்போம் போகிறோம். தாயி மனையை விற்கோனு பெத்த தங்கத்துக்கு ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், எல்லாரும் பங்கமலாம் பண்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி தரனாயா, முடிச்சு கொடுத்துறேன். புரோக்கருக்கு தான் கெடுத்துட்டு நிக்கிறாங்க ஐயா, அவங்களுக்கெல்லாம் விலை கொடுத்து என்ன வாங்குறவனையே வந்து பேச வைக்கிறனாயா முடிச்சும் கொடுத்துறேன் போதுமா? தாயி உள்ள அழுது வெளிச்சிச்சு நிக்கிறிய என்ற தங்கமணி தள்ளாடி போச்சாயா இல்லையா? தாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில நிக்கணும், அதே பாணிக்கு அக்னியா குமரி 6ஆம் பிரிவு வந்து நிக்கிறிய தடுமாறி போச்சு. சொல்றது புரியுதா புரியுதா? இல்ல மத்திலையும் செல்வா கிளந்து போச்சு, கை விட்டும் போயிடுது. இது நல்லபடியா கைப்பற்றி என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போக எந்த விதத்திலையுமே முன்னேற்றத்துக்கானுமே கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இன்னையிலிருந்து மொண்டிக்கட்டுல போட்டு பாக்குறாங்க ஐயா. மொண்டிக்கட்டு இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் விளக்குறனாயா வாட்டி பூத்து குழுங்க நந்தமனமா மெட்டி சிலதெல்லாம் இங்க உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய அதுக்காகத்தான் மரபா பேசுறேன். புரிஞ்சுதா? தாய் இந்த அப்புறமா கூட வந்து நின்று இந்த கருப்பு நாறு இந்த அப்படி வர்றப்போ மலையை தோண்டி எலி பிடிக்கணும். வர மரத்துல நார் உரிக்கணும் இல்லையா? வர மரத்துல நார் உரிக்கணும். வாரிசு வேணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதாயா? நீயும் இத்தனாண்டு காலமா எங்கெங்கயோ போயாச்சு, எங்கெங்கயோ போய் கையேந்தியாச்சு, மருத்துவத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு வேறு விளக்க மாட்டேங்குது. வேறு விளக்க வையும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? என்னை நம்பி நிற்பியதாயி? நீ நம்பி நின்னுட்ட அப்படின்ட்டா
சரித்திரத்தையே மாத்தி போடலாம் தகுதி மாதிரி. புரிஞ்சுதா தாயி? அதுல குறை இதுல குறை அப்படி இப்படி அதெல்லாம் நீ என்னை நம்பி வந்து நில்லு. பேர் வாங்கி தந்துறனாயா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து இப்ப வாங்க. இதையே இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இது மென்னு நின்று முழுங்கிடும். இந்த அடியா மென்னு நின்று முழுங்கிடும். இது ஆளு கொண்டு இந்த ஒரு சின்ன போடணும். தாயி இது 1000 குறை சொல்லுவாங்க ஐயா. இது ஒரு சாபத்தினால வந்ததாயா. இந்த சாபத்தினாலதான் இன்னைக்கு பங்கப்பட்டு போய் நிற்குது. அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். அதையெல்லாம் மீட்டு போக்கிஸ்த நினைத்து தரனாயா. இது சத்தியவாக்கு மரபெல்லாம் பேசிக்குவார். புரியுதா? இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா நீ மலை இன்னையிலிருந்து முழிக்கு வர. மற்றபடி தொழில் போக்குவரத்து இந்த பொறாம ஜாஸ்தியாகி போச்சாயா. தொழில் முறையில இந்த தொழிலுக்கு இங்கே போட்டுட்டா மாறக்கூடாது. கோபரம் அடியா சின்ன பின்னப்பட்டு வந்து நிக்கிறீங்க. இல்லையா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியாக்க முடிய ஆறாப்பதி நீங்க பட்டியல் வந்து நிக்கிறாயா. இந்த இல்லத்துல அத்தனையும் இன்னைக்கு காரியம் சேதாரமாயி போச்சு. தலைக்கு மேல சொவியும் சேர்த்து போச்சு. தொழில் முறை சின்னாபின்னப்பட்டு போச்சு. மோத்தத்துல பட்டி படுகாலம் சாஞ்சு போச்சு. இல்லையா இதை நல்லது பண்ணி என் பட்டி பேர் வாங்கி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். பார்த்துருவோம். நான் இருக்கிற தகுதிமன் இல்லை. சவால் போட்டதுக்கு விடையும் கொடுத்துறேன். அதையும் மனம் புரியாத கைப்பற்றி கொடுத்துறேன் ஐயா. புரிஞ்சுதா? அது எப்படி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். போதுமா? வர்ற வாரம் கட்டை உடைக்கிறேன் ஐயா. கட்டை உடைச்சு நட படிப்படி இந்த ஒண்ணு மட்டுமல்ல மத்ததுக்கு கூட வந்து நீங்க போதுமா? கார் வாங்கணும், வீடு கட்டணும், தொழில் நல்லபடியா இருக்கணும், சம்பளம் அதிகமா வரணும் என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அடியா குடும்பம் சேதாரமாயி நிக்குது. மாட ஒரு பக்கம் கட்ட ஒரு பக்கமா தெசுமா நிக்குது. ஏமா நல்லான்னு நினைச்ச பொல்லான்னு போயிடுது. இல்லையா இதுக்கு நடையா நடந்து நலவரம் கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா. பொறுமையா நில்லு. நான் சொன்ன கெடுக்குள்ளாரிய பாதார விதத்துல கொண்டு போட்டு பட்டியை மீட்டு தரனாயா. அதுல ஒருத்தர் இருக்கிறானாயா. அந்த எதிரி பேச்சை கேட்டுட்டு தான் சிக்கலா நடக்குது. நீயே தான் அவனோட பழகப்பட்டது. இல்லையா அவனை மீட்டு அவனை தள்ளி விட்டு உன்ற தங்கத்தை கொண்டு கையில ஒப்படைச்சிடறேன். போதுமா? இது சத்திய வாக்கு. பயந்துட்டு கிடக்காத மனம் முடியாத சொத்தை மீட்டு கொடுத்தாரு. போதுமா? தாயி திருநாளுக்குள்ள ஒரு மாற்றத்தை தரனாயா. புரிஞ்சுதா? வருமானத்துக்கும் வழிபடி போடலாம் ஐயா. அதே மாதிரி மன கட்டுறதுக்கு உத்தரவு தரனாயா. அதுக்கு எப்படி ஆதாயம் வரணுங்கிறது எனக்கு தெரியும். 3 கோரிக்கை முத்தா முடிச்சு கொடுத்துறேன். நல்லபடியா மீட்டு தரனாயா. இன்னொன்னு அடியானுக்கு எனக்கும் தெரிய வேண்டியது மரபொருள் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறான். சொப்பனத்துல வந்து சொல்றனாயா. அந்த பிரகாரம் நட. அள்ளி கொட்டி அம்பாரம் மட்டும் புரிஞ்சுதா? மீட்டு தந்த போதுமா? வேற என்ன வேணும்? எல்லாம் கொடுத்துறோம். இந்த அடியா போக்குவரத்துல வச்சுக்கோ. உன்ற கொட்டு போல கேட்ட திருநாள் அன்னைக்கு கொட்டுற போது உன்ற வட்டி பால் போல பெருகுமாயா. போ வரம்போ போ வரம்போ. இதுதான் மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிறேன். இல்லையா மருத்துவத்தை பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வகுத்துல என்னென்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நல்லதுபடி கூட அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தாயே அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்க நான் இருக்கிறேன். தங்க உக்கரமா அலங்கரிச்சு உடச்சே பேசுறேன். கர்ப்பப்பையில கோளாறப்பா. புரிஞ்சுதா? மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணணும். அதை பண்ணணும் சொல்றாங்க. கத்தி வைக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. அதெல்லாம் நான் இருக்கிற தகுதி மண்ணில் எப்படி தீர்ப்பு நல்லதுபடி கொடுத்தா போதுங்களா. நல்லது பண்ணி எந்த விதத்துல சிக்கல் இல்லாம மீட்டு கொடுத்துறாங்க. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? எண்ணி 3 அமாவாசைக்குள்ள உனக்கு நல்லதுபடி கொடுத்துறாங்க. இல்லத்துக்குள்ள மத்ததுக்கு கூட வந்து நிக்க. உனக்கு தொழில் முறைக்கு கூட வந்து நிக்க. இதை மென்னு முடிக்கிறோம். புரிஞ்சுதா? இதை கலதை தெளிவாக்கு. இந்த தொழில் போக்குவரத்து எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. போகிறோம். வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லி என் பட்டியல் வந்து அடியா குட்டி மகன உன்னை எதிர்பார்த்துட்டு வந்து நிக்கிறிய. இல்லையா இல்லத்துக்குள்ளார கைவிட்டு போயிடுது. கையிட்டு போல தொழில் முறைக்கு சொல்றேன், மத்ததுக்கு சொல்றேன். இல்லையா
இது நல்லபடியா மனம் புரியாது சாட்சியரை வாழ வச்சு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். மறுபொருள சொல்றது புரியுதா? அடியா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஏமாந்த போல புழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாந்துடுது. நான் இருக்கிற தகுதிமான திசை காமிச்சு மனம் புரியாது மீட்டு கைப்பற்ற வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாத, மீட்டு தந்துடுறேன், திசை காமிக்கிறேன். அதுல போதுமா? இங்க வா. கொஞ்சம் நம்பி நம்பாம வந்து நின்னே இப்ப நம்புறையான்னு கேட்கிறேன். போறோம். ஒரு தங்கம் ஒண்ணு நடக்க முடியல, நிக்க முடியல அப்படின்னு என் பட்டியல் நின்று கோயில் பாளையா நின்றுச்சுரா. இதனால தான் நிறுத்தி வச்சு என் பட்டியல் நிறுத்தி இருக்கிற வந்து நிக்க சொல்லு. அதே மாதிரி சொத்து, தலப்பிரச்சனை, தொழில் நல்லபடியா நடக்கணும், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடியான ஒருத்தன் பட்டியல வந்து நின்று நான் திசை காமிக்கிற 8 நாள்ல உங்களோட தொழிலை ஓட்டு தரனப்பா, வருமானத்துக்கு கண்ணில் காமிக்கிறேன்னு சொன்னேன். காமிச்சிருக்கேன்னப்பா அடியான வந்து நிறுத்தி சொல்லி பார்க்கலாம். இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா வாய் சுட்டுற மாதிரி சுட்டி இருப்பாங்க இல்லையா? கூடவே வந்து நின்னாச்சாயா. அதே மாதிரி நீயும் என்னை உடாப்படியாத்தான் புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற. இந்த கருப்பை தாயின் அப்புறமா கூட வர தெரியல தெரியலையா? அதெல்லாம் கலங்க வேண்டாம். தொழில் முறைக்கு கூட வந்துடுறாயா, உனக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லிட்டேன். அது போக சில மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் விட கொடுத்துடலாமாயா? இந்த அம்மாவாசைக்குள்ளார வெளியே வலிக்க வேண்டாம். இந்த அம்மாவாசைக்குள்ளார இந்த மனசுக்குள்ளார கருகிட்டு கிடக்குது பாரு, விட கொடுத்துடலாம். வெத்த ரங்கத்தை அடைக்க போடலாம். போதுமா? நான் இருக்கிறனாயா, தாயின் அப்புறமா கூட வந்துட்டு இருக்கிறனா இல்லையா? முத்து வல்லம் முடிஞ்சு கொடுக்குறோம். போ ஒன்னு தலதேசத்தை வச்சுக்கோ, ஒன்னு தொழிலுக்கு வச்சுக்கோ. இந்த ஒன்னு தொழில் செய்யற இடத்துல கட்டு. தாயே வாகனம் நொறுங்கி போச்சு, புது வாகனம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிற. வெத்த கண்ணு, பெண் கண்ணு, குறும்பு பண்ணுது, மிரட்டுது, எழுத்து பேசுது, அப்படி வந்து கேட்டுட்டு நிக்கிற. பக்கத்து வீட்டுக்காரர் சிக்கல் பண்றான் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இன்னும் நிறைய இருக்குது ஐயா, நல்லியா? எல்லாம் ஒண்ணும் கலங்க வேண்டாம். நான் இருக்கிறேன். என் பாதையில வந்து நில்லு, முத்துக்குடி போட்டு தந்துறனாயா. சக்தி வாக்கு இந்த அப்படி 2 ரங்கம் என்ற திருநாள் அன்னைக்கு உன்றது ரங்க 2 என்ற திருநாள் அன்னைக்கு எனக்கு பால் குடம் எடுத்து கொண்டு ஊத்துவோம். தொழில் முறை பேக்கரி தொழில் கடன்பட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்து நிக்குது. நான் முத்து காமிக்கிறேன்னு சொல்றேன். அங்கே நின்றுட்டே நான் சொன்னது நெசமா பையா? அடியா அட ஓட்டி மக இந்த பாத்து கருப்பு நான் இருக்கிற தகுதி மண்ணில் திசை காமிக்கிறேன்னு சொன்ன திசை காமிச்சாச்சு. ஓ அது உண்டான முயற்சி பண்ணி ஒரு தடுக்கல் பாரு, 2வது தடுக்கல்ல முடிச்சு கொடுத்தாரு. அதே இடம் தான், அது உண்டான முயற்சி பண்ணு. நல்லபடியா பிங்கடிக்காம காப்பாற்றி தந்துடுறேன். தொழில கண்ணுக்கத்து இறங்குவியா? இப்பெல்லாம் வீட்டு கொடுத்துட்ற, கடையை ஆரம்பி. அந்த நான் சொல்றது நெசமா பையா. ஒரு பக்கம் உனக்கு திசை காமிக்கிற, எங்கேயுமே போய் சமாளிக்க முடியல, ஆதாயத்தை கைப்பற்ற முடியல, கடையை திறக்க முடியல அப்படின்னு சொல்லி பல விதத்துல குழப்பிட்டு இருந்த. இந்த உசுரை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு பணத்துல அந்த ரங்கம் இன்னைக்கு தரையில மிதக்குது இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். முத்து காமிக்கிறேன்னு சொன்னா காமிச்சாச்சு. போ பேசு, பணத்தை வாங்கு, தொழில் ஆரம்பி. அள்ளி படியாந்து போற அப்படி தொழில் ஆரம்பிச்சு நீ நல்லபடியா ஜெஜன். போதுமா? வா வா வா. போ, போறதுக்குள்ள நல்லது இருக்கு. போ.